இப்போ டிவார்மிங்னு ஒண்ணு இருக்கு, குடல் புழு நீக்கம்னு சொல்லி. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு பூச்சி மருந்து கொடுப்பாங்கல்ல, புழுக்கடி மருந்து. அதே மாதிரி நாய்க்குமே வயிற்றுல வந்து வார்ம்ஸ் இருக்கும், அதை கிளியர் பண்றதுக்கு டிவார்மிங் ஷெட்யூல்னு குட்டியா இருக்கும்போது 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு டானிக்கு. 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு மாசம் ஒரு தடவை கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்தோம்னா குட்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். அது வயிற்றுல வந்து புழு இருக்கும், அந்த புழுவை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா குட்டி சாப்பிட்றது குட்டிக்கே நல்லா சத்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கணும். மிச்சப்படி அவங்க சாப்பாடு வந்து கம்பல்சரி வீட்டு சாப்பாடு தான் போடணும். வீட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடாக கொடுத்துக்கலாம். அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா கறி முட்டை இதெல்லாம் கொடுக்கலாம். வெஜ்ஜு அவங்க பியூர் வெஜ்ஜு அப்படின்னா மட்டும் வெஜ்ஜு கொடுத்தா போதும். மிச்சப்படி நான்வெஜ் சாப்பிட்ற ரெண்டுத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கும். அடாப்ட் ஆகிக்கும். அது நம்ம குட்டிலேருந்து என்ன கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான். இப்போ ஒரு 40 நாள் குட்டியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சாம்பார் சோறு கூட போட்டு ட்ரை பண்ணலாம். அந்த குட்டி அந்த சாம்பார் வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது சாப்பிட்டது தான். வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நாய் வாங்கியிருக்காங்க, 1 வயசு வரைக்கும் வந்து அவங்க என்னன்னாலும் கொடுப்பாங்க. ஸோ ஆனால் ரெகுலர் யூசேஜுக்குங்கும் போது அவங்க வீட்டு சாப்பாடு கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும். ஸோ அது ஹோம் ஃபுட்டு கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது.